தீபக்கின் அறை பூட்டப்பட்டு விட்டதால் என்ன செய்வதென்று தெரியாமல் சோபாவில் வந்து படுத்து தூங்கினான். ஆனால் குளிரில் அவனால் தூங்கவே முடியவில்லை. நீண்ட நேரம் புரண்டு புரண்டு படுத்தவன் டக்குன சோபாவிலிருந்து எழுந்து, இது வேலைக்காகாது, அவ திட்டினாலும் பரவாயில்ல, வெட்கத்தை விட்டு ஒரு பெட்ஷீட்டாவது கூடுன்னு கேட்ட வேண்டியதான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து மீண்டும் ஷர்மிளாவின் ரூமுக்கு சென்றான். அங்கே ஷர்மிளா பெட்ஷீட்டை போர்த்தி படுத்திருந்தாலும் அவள் இன்னமும் தூங்கவில்லை என்பது நன்றாகவே தெரிந்தது. ஷர்மி, நீ ரூம் சாவிய கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பெட்ஷீட்டாவது கொடு, வெளியே குளிர் தாங்க முடியல என்று சொன்னான். பெட்ஷீட்டும் கிடையாது, சாவியும் கிடையாது, உனக்கு வேணும்னா இங்கேயே தூங்கு என்று ஷர்மிளா சொல்ல, ஓ, அப்ப நீ வேணும்னே தான் ரூமை லாக் பண்ணிருக்க, சரி, உன்னோட கோபம் தீர்ற வரைக்கும் நான் ஹால்ல படுத்துக்கிறேன் என்று சொன்னவன் அங்கிருந்து வெளியே செல்ல முயற்சிக்க டக்கன அவள் சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்தி கொண்ட தீபக் ஆச்சரியத்துடன் அவள் பக்கம் திரும்பி, ஷர்மி, இப்ப நீ என்ன சொன்ன? உன்னோட ரூம்லயே என்ன தூங்க சொன்னியா என்று கேட்டான். அப்போது அவனுடைய முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை பரவியது. உடனே ஷர்மிளா டக்கன பெட்ஷீட்டை விலக்கி கொண்டு அவனை பார்த்து லேசாக சிரித்தாள். நான் பாக்குறது கனவா இல்ல நனவா? இவ்வளவு நேரம் கோவமா இருந்த ஷர்மி எப்படி இப்படி திடீர்னு மாறினது மட்டும் இல்லாம அவளோட ரூம்லயே தூங்கவும் சொல்றா என்று நினைத்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவளை பார்த்து, ஷர்மி, நான் என் காதல கேட்டது நிஜம்தானே? நீ என்ன உன்னோட ரூம்ல தூங்க சொன்னியா என்று கேட்க ஷர்மிளா மெல்லிய புன்னகையுடன் ஆமாம் என்று தலையை ஆட்டியபடி வெட்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டாள். என்னடா இது, இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது என்று தீபக் ஆச்சரியத்துடன் சொல்லிக் கொண்டவன் கதவை லாக் செய்துவிட்டு முன்னால் வந்தான். ஆனால் இப்போது அவனுக்கு எங்கே தூங்க வேண்டும் என்பதில் குழப்பம் ஏற்பட்டது. ஷர்மிளா பக்கத்துல பெட் ஃப்ரீயா தான் இருக்கு, ஆனா நான் அவ கூட மேலேயே படுக்கணுமா இல்ல கீழே தனியா படுக்கணுமா? ஒருவேளை அவ பக்கத்துல படுக்க போனா அவ என்ன ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாளோ? என்ன இது எனக்கு வந்த சோதனை என்று குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த ஷர்மி, என்ன திரு திருன்னு முழிக்கிற என்று கேட்டாள். தீபக் தயங்கி கொண்டே, இல்ல எங்க படுக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன், உன் பக்கத்துல படுக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கேட்க உடனே ஷர்மி முறைத்து கொண்டே, நீ போய் குளிர்ல நடுங்கிட்டு வெளியவே தூங்கு போ, அப்பதான் உனக்கு புரியும் என்று சொல்லி டக்குன பெட்ஷீட்டை எடுத்து மூடிக்கொண்டாள். அதை பார்த்ததும் தீபக் வேகமாக வந்து ஷர்மிளாவின் அருகில் படுத்து கொண்டான். அந்த பெட்டில் ஒரே ஒரு பெட்ஷீட் மட்டும் இருந்ததால் அதையே தீபக்கும் போர்த்தி கொண்டான். அந்த நேரத்தில் இருவருக்கும் இல்லாத ஒரு புது சூழல் அங்கே உருவாகி இருந்தது. இந்த 3 வருடங்களில் இருவரும் ஒரே பெட்டில் அவ்வளவு நெருக்கமாக படுத்ததில்லை. தீபக் தைரியமாக வந்து ஷர்மிளாவின் அருகில் படுத்தாலும் உள்ளுக்குள் ஒருவித பதட்டம் இருந்து கொண்டே இருந்தது. அவனது இதயம் படபடவென துடித்துக் கொண்டிருந்தது. இன்றைய இரவு ரொம்ப அழகானதாக மாறும் என்று தீபக் நினைத்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் அசையாமல் படுத்துக் கொண்டிருந்த தீபக் மெதுவாக ஷர்மிளாவின் பக்கம் திரும்பினான். ஆனால் அவள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இதெல்லாம் நிஜமாதான் நடக்குதா? என்னால இப்ப வரைக்கும் எதையும் நம்ப முடியல. என் ஷர்மி அவ பக்கத்துல தூங்குறதுக்கு இடம் கொடுத்திருக்காளா? எனக்கு சந்தோஷத்துல வானத்துல பறக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இவ்வளவு நாட்களாக தனியாகவே தூங்கிக் கொண்டிருந்தவன் இப்போது திடீரென ஷர்மிளாவின் அருகில் வந்து படுக்கும்போது அந்த இன்ப அதிர்ச்சியை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எனக்கு இதுக்கு மேல எதுவும் நடக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு விஷயமே போதும் என்று சந்தோஷமாக தனக்குள் சொல்லிக் கொண்டவன் அந்த பக்கமாக திரும்பி படுத்திருந்த ஷர்மியை பார்த்து, ஷர்மி, நீ இன்னமும் முழிச்சுட்டுதான் இருக்கியா என்று கேட்டான். ஏன், உனக்கு நான் தூங்கணும்னு ஆசையா என்று ஷர்மிளா திரும்பி பார்க்காமல் பதில் சொன்னாள். உடனே தீபக் அவசரமான துணியுடன், சத்தியமா இல்ல, இன்னைக்கு இந்த நாளை என்னோட லைஃப்ல நான் மறக்க மாட்டேன். இந்த அழகான டைமை தூங்கி கழிக்காம உன் கூட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன், அதான் முழிச்சிட்டு இருக்கியான்னு கேட்டேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஷர்மிளா டக்கன போர்வையை விலக்கி கொண்டு எழுந்தாள். அதை பார்த்ததும் தீபக்கும் டக்கன எழுந்தான். ஷர்மிளாவின் கண்களில் இருந்த காதலையும் உதட்டில் இருந்த புன்னகையையும் பார்க்கும்போது தீபக்கின் மொத்த மனதும் நிறைந்து விட்டிருந்தது. ஆனாலும் ஷர்மிளா இவ்வளவு நேரம் கோபமாக இருந்துவிட்டு டக்கன மனது மாறியதுதான் தீபக்கிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை பற்றி அவளிடம் கேட்க வேண்டும் போலிருந்தது. ஒருவேளை கேட்டு அவள் மீண்டும் கோபத்திற்கு சென்றுவிட்டால் என்ன செய்வதென்று நினைத்து அமைதியாக இருந்து கொண்டான். அங்கிருந்து நான் வர வரைக்கும் கோபமா தானே இருந்தேன், என்ன சமாதானப்படுத்தணும்னு உனக்கு தோணலையா என்று ஷர்மிளா அவனை பார்த்து கேட்க, என்னது, கார்ல ஏறினதுல இருந்து நான் அதை தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீதான் நான் என்ன பேசினாலும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிற, நான் என்னதான் பண்றது, அதான் உன்னோட கோபம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுக்கலான்னு எதுவும் பேசல என்று சொன்னான் தீபக். இப்ப என்னோட கோபம் தீந்துருச்சா என்று ஷர்மிளா புருவங்களை உயர்த்தியபடி கேட்க, அப்படிதானு நினைக்கிறேன் என்று தீபக் திருதிருவன முழித்துக் கொண்டே சொல்ல அவனுடைய மொழியை பார்த்ததும் ஷர்மிளா டக்கன சிரித்து விட்டாள். அதை பார்த்து தீபக்கும் சிரிக்க ஆரம்பித்து விட்டான். சரி, இப்பவாச்சும் உண்மையை சொல்லு ஷர்மி, உனக்கு என் மேல கோபம் இல்லையே என்று கேட்டான் தீபக். கோபம் எதுக்கு என்று ஷர்மிளா எதுவும் தெரியாததை போல கேட்க,
இல்ல, இன்னைக்கு பிரியா என்கிட்ட அப்படி நடந்துகிட்டதை பார்த்து நீ என் மேல கோவமா இருப்பியோன்னு நினைச்சேன். அதை பத்தி தான் நான் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா நீ கடைசி வரைக்கும் என்னோட பேச்ச கேட்கவே இல்ல. ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னா என்று தீபக் சொல்லி கொண்டிருக்கும் போதே டக்கன ஷர்மி அவன் வாய் மீது விரல்களை வைத்து தடுத்தாள். அவளுடைய விரல்கள் டக்கன தீபக்கின் உதடுகளில் பட்டதும் இருவருக்குமே ஏதோ ஒரு சொல்ல முடியாத உணர்வு ஏற்பட்டது. அது போன்ற ஒரு உணர்வை இருவருமே அனுபவித்ததில்லை. தீபக்கின் அடிவயிற்றில் பட்டாம்பூச்சிகள் சுழல்வதைப் போல உணர்ந்தான். இதயம் வெடித்துவிடும் அளவுக்கு வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஷர்மிளாவுக்கும் அதே உணர்வுகள் தான். தன்னை மறந்து அவளுக்கு தீபக்கின் அருகில் நெருங்கி வர வேண்டும் போலிருந்தது. ஆனால் டக்கன சுயநினைவுக்கு வந்தவளைப் போல அவனுடைய உதடுகளிலிருந்து கையை எடுத்தவள், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் தீபக், எனக்கு எல்லாமே தெரியும் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னாள். அதை கேட்டதும் தீபக் எதுவும் தெரியாதவனைப் போல, எல்லாம் தெரியும்னா என்ன தெரியும் என்று கேட்டான். நீ பிரியா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு தடவை கூட அவளை நீ முழுசா நிமிந்து பார்த்து பேசல. உன்னோட பார்வை தரையிலேயே தான் இருந்துச்சு. அதே மாதிரி அவ உன்னோட கையை பிடிக்கும் போதும் நீ உடனே உதறி விட்டு அவகிட்ட இருந்து விலகி வந்தல்ல, அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு என்று சிரித்து கொண்டே சொன்னாள் ஷர்மிளா. அந்த வார்த்தைகளை கேட்டதும் தான் தீபக் மனதில் கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது. அப்பாடா, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டியே, எனக்கு அது போதும். ஆனா நீ தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்த, அப்புறம் எதுக்காக நான் வந்து பார்க்கும்போது அழுதுட்டு இருந்த? என் மேல ரொம்ப கோவமா வேற இருந்த. இன்னைக்கு உன்னை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்று சொன்னான். உடனே ஷர்மிளா சத்தமாக சிரித்து கொண்டே, கார்ல ஏறினதுல இருந்து சுலோச்சனாவும் பிரியாவும் உன்னை அவங்க பக்கம் இழுக்க என்னவெல்லாம் பண்ணுனாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எங்க நீ அவங்க பக்கம் சாஞ்சிடுவியோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா நீ கடைசி வரைக்கும் அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்கல. நம்மள நம்பி வந்திருக்காங்க, அவங்கள பத்திரமா அவங்களோட இடத்துல சேர்க்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் உன்கிட்ட இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியா நீ பிரியாவோட கைய தட்டி விடும்போது எனக்குள்ள இருந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த வார்த்தையே வரல. அப்பவே ஓடி வந்து உன்னை கட்டி பிடிக்கணும் போல தோணுச்சு. அந்த சந்தோஷத்துல தான் நான் அழுதேன். ஆக்சுவலா அது ஆனந்த கண்ணீர் என்று சொல்லி மீண்டும் சிரித்தாள். அப்புறம் எதுக்காக நான் என்ன சமாதானப்படுத்தியும் என்கிட்ட பேசாம உம்முனே வந்த என்று தீபக் கேட்க, என்னை பார்த்ததும் நான் அழுதுட்டு தான் இருக்கான்னு நினைச்சு நீ பயந்து என்னை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணல, அது பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதான் வீட்டுக்கு போற வரைக்கும் உன்னை அதே பயத்துல வச்சிருக்கலான்னு நினைச்சு கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சேன் என்று சிரித்து கொண்டே சொன்னாள். அதை கேட்டதும் தீபக் ஆச்சரியத்துடன் வாயில் கை வைத்தபடி, அடிப்பாவி என்று சிரித்தான். சரி சரி, 2 பேரும் மொக்க போட்டது போதும். உன்கிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், அது கண்டிப்பா உனக்கு ஷாக்கா இருக்கும் என்று சொன்னாள் ஷர்மிளா. அதை கேட்டதும் தீபக்கிற்கு தூக்கி வாரி போட்டது. இப்போதுதான் மெல்லிய இறகு போல காற்றில் பறந்து கொண்டிருந்தான். உடனே ஷர்மிளா அப்படி சொன்னதும் அவனுடைய உடம்பில் ஒரு கல்லை கட்டிவிட்டதை போல உணர்ந்தான். டக்கன அவளை பார்த்து, என்ன ஷர்மி சொல்ற? நான் இப்பதான் உன் கூட டூயட் பாடுற மாதிரி எல்லாம் முழிச்சுக்கிட்டே கனவு கண்டுட்டு இருந்தேன். அதை கெடுக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிடாத ப்ளீஸ் என்று கெஞ்சும் தொனியில் சொன்னான் தீபக். ஷர்மிளா சிரித்து கொண்டே, எப்படியும் நாளைக்கு காலையில இருந்து உனக்கு தலைவலி ஆரம்பிச்சிடும், உன்னோட நிம்மதியெல்லாம் போயிடும் என்று சொல்ல, என்ன ஷர்மி இப்படி புதிர் போடுற மாதிரி பேசி என்ன பயமுறுத்திட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு என்று தீபக் சஸ்பென்ஸை அடக்க முடியாமல் கேட்டான். உடனே ஷர்மிளா அவனை பார்த்து மீண்டும் சிரித்தபடி, அம்மா நாளைக்கு திரும்ப வராங்க என்று சொன்னாள். அதுவரைக்கும் சந்தோஷமாக இருந்த தீபக் கீதா திரும்பி வரும் விஷயத்தை கேட்டதும் அவனுடைய முகம் சோகமாக மாறியது. என்ன, அம்மா திரும்பி வராங்களா? அதுக்குள்ள ட்ரிப் முடிஞ்சுதா? இன்னமும் ஒரு 2 நாள் கழிச்சு வரக்கூடாதா? நான் சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது போல இருக்கு என்று சலித்து கொண்டே சொன்னான். தீபக்கின் முகத்தை பார்த்து ஷர்மிளா கிண்டல் செய்து சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். ஷர்மி, இந்த விஷயத்த நாளைக்கு காலையில சொல்லியிருந்தா அது வரைக்கும் ஆச்சும் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. இப்ப பாரு, என்னோட மூடு எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு என்று தீபக் சலிப்புடன் சொல்ல, இது நான் எதுக்கு இப்பவே சொன்னேன்னா, அம்மாவை நாளைக்கு பிக்கப் பண்றதுக்காக நாம 2 பேரும் தான் போகணும். அதனால வெட்டியா பேசிட்டு இருக்காம சீக்கிரம் தூங்குன்னு சொல்றதுக்கு தான் சொன்னேன் என்று சொன்னாள். கீதா வரும் விஷயத்தை கேட்டதுமே தீபக் ரொம்பவே அப்செட் ஆகி இருந்தான். இதில் காலையிலேயே அவரை பிக்கப் செய்ய செல்ல வேண்டும் என்றதும் அவன் முகம் இன்னமும் சோகமாகிவிட்டது. அதற்கு மேல் எதுவும் பேச நினைக்காமல் குட் நைட் என்று சொல்லிவிட்டு அப்படியே பெட்ஷீட்டை போர்த்தி படுத்து கொண்டான். ஷர்மிளாவும் அவனுடைய நிலைமையை பார்த்து கிண்டலாக சிரித்தபடி படுத்து கொண்டாள். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி சென்றார்கள். போகும்பொழுது இருவரும் ரொம்பவே சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டு சென்றார்கள். ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்றதும் தீபக் வெளியவே நின்று கொண்டிருக்க ஷர்மிளா மட்டும் உள்ளே சென்றாள். அதே சமயத்தில் கீதாவும் பெரிய பெரிய லகேஜுடன் ரயிலை விட்டு வெளியே இறங்கினார். அவரை பார்த்ததும் ஷர்மிளா அம்மா என்று கத்தியபடி சிரித்து கொண்டே ஓடிச் சென்று கட்டி அணைத்து கொண்டாள். ஷர்மி, எப்படிமா இருக்க? உன் அம்மா எப்படியோ ஒரு வழியா திரும்ப வந்துட்டேன். ஆமா, என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? வேலை வெட்டி இல்லாத உன்னோட புருஷன் எங்க என்று கீதா கேட்க,
அம்மா, நம்ம ஊர்ல காலை வச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள தீபக்க திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? தீபக் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கிங் ஃபுல்லா இருக்கறதால காருக்கு பாதுகாப்பா வெளியே நிக்கிறாரு என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு வெளியே சென்றாள். கீதா காரின் அருகில் வந்ததும் தீபக் டக்குன அவருடைய காலை தொட்டு வணங்கியபடி, எப்படி இருக்கீங்க ஆண்டி? ட்ரிப் நல்லபடியா முடிஞ்சுதா என்று சிரித்து கொண்டே கேட்டான். உடனே கீதா முகத்தை சுளித்தபடி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சீக்கிரம் லக்கேஜ் எல்லாம் உள்ள வச்சுட்டு காரை எடு, போய் ரெஸ்ட் எடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டே காருக்குள் ஏறினார். உடனே தீபக்கும் லக்கேஜை எல்லாம் டிக்கியில் வைத்துவிட்டு வந்து காரை ஸ்டார்ட் செய்தான். அப்போது கீதாவின் கையில் இருந்த ஒரு வித்தியாசமான சுருக்கு பையை பார்த்து, என்னம்மா இது என்று கேட்டாள் ஷர்மி. உடனே அவர் ஆர்வத்துடன், இதுவா, நாங்க டூர் போன இடத்துல எங்களை ஒரு தீவுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க ஒரு குகையில தியானம் பண்ணிட்டு இருந்த ஒரு வயசான முனிவர் தான் இதை எனக்கு கொடுத்தாரு. அதெல்லாம் ஸ்பெஷல் சில்வர் காயின்ஸ், 200 வருஷ பழமையான காயின்ஸ். இதெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்ல அவர்கிட்ட இருந்து வாங்கின. நம்ம ஊர்ல இது அப்படியே ட்ரிபிள் ரேட்டுக்கு வித்து பணம் சம்பாதிக்கிறேன் பாரு என்று சிரித்து கொண்டே சொன்னார். அப்போது தீபக் திரும்பி அந்த வெள்ளி நாணயங்களை பார்த்துவிட்டு, ஆண்டி, அந்த முனிவர் உங்களை நல்லா ஏமாத்திட்டான். இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் வெள்ளி இந்த அளவுக்கு மின்னாது. இதெல்லாம் வெள்ளி முலாம் பூசின சாதாரண காயின்ஸ் என்று சொல்ல, உன்கிட்ட நான் அட்வைஸ் கேட்டனா, நீ கார் ஓட்டுற வேலையை மட்டும் பாரு என்று கீதா கோபமாக கத்த அவன் அமைதியாக உட்கார்ந்து கொண்டான். அப்போது கீதா ஷர்மிளாவை பார்த்து, நம்ம வில்லா எப்படி இருக்கு? நீங்கெல்லாம் அங்க ஷிஃப்ட் ஆகிட்டீங்களா என்று கேட்க ஷர்மிளா ஒரு பெருமூச்சு விட்டபடி அங்கே நடந்த பிரச்சனையை எல்லாம் சொன்னாள். அதை கேட்டதும் கீதாவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. வீட்டிற்கு வந்ததும் கணேஷை பார்த்து, உங்க அம்மா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க என்ன பண்ணாலும் பொறுத்து போவோன்னு நினைச்சிட்டாங்களா? நான் இப்பவே அவங்கள பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்காம வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக வெளியே சென்றார். யார் முயற்சி செய்தும் அவரை தடுக்க முடியவில்லை. இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை நடக்க போகுது என்று ஷர்மிளா பயத்துடன் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். சரியாக 1 மணி நேரம் கழித்து திரும்பி வந்த கீதா, நான் பாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் நாம பெருசா ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்ன இருந்தாலும் அவங்க உன்னோட பாட்டி, நமக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவங்கதான் என்று சொன்னார். அதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். வெடிகுண்டை போல கோபமாக சென்றவர் புஷ்வானத்தை போல திரும்பி வந்ததை அங்கே இருந்த யாராலும் நம்ப முடியவில்லை. உண்மையில் காயத்ரி தேவி கீதாவிடம் என்ன சொன்னார்? தீபக் அந்த மர்மத்தை கண்டுபிடிப்பானா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.